சிலருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கார் வாங்க போகிறோம், பைக் வாங்க போகிறோம், அல்லது நகை வாங்க போகிறோம், அல்லது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க போகிறோம். இதை வந்து வெளியில் சொல்லலாமா? சொன்னால் சரியாக வருமா? கண்ணு பட்டுட்டா என்ன பண்ணுறது? இல்லை வந்து நமக்கு வந்து அதனால எதுவும் இடைஞ்சல் வந்துட்டா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதெல்லாம் வாங்கினா எப்படினாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வெளியில் வந்ததே தீரணும், வேறு வழியே கிடையாது. அப்போ வெளியில் வருது அப்படின்னு வச்சுக்கிருவோம். அப்போ தானாக வெளில வர்றதுங்கிறத விட நம்மளா சொல்லிடுறதுங்கிறது மேன்மையான விஷயந்தான். கண்ணு படுறது காது படுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் இதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. யார் தெரியுமா? லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இந்த விஷயங்களை வெளியே விட மாட்டாங்க. ரகசியமாகத்தே நடத்துவாங்க. அப்புறம் அவங்களா தெரிஞ்சு யாராவது கேட்டால் ஆமாம் வாங்கியிருக்காது, ஒரு சின்ன இடத்த வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க. இல்லை ஒரு சின்ன கமல் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி 12ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்து வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இவங்க பெருசாக வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அந்த ரகசியம் காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதை வெளியில் சொல்லலாமா அப்படின்னா, நீங்கள் சொல்லலைனாலும் ஒரு நாளைக்கு வெளியில் வரத்தான் போகுது. அதனால் தாராளமாக சொல்லலாம். ஆனால் இதை பெருமையாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு.